தன் உயிரை மாய்த்து கொண்ட ரிதன்யாவின் ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்கு முதல்ல இது போன்ற நிகழ்வுகள் மறுபடி நடக்கக்கூடாது. ஆஹ் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம், குறிப்பாக ரிதன்யா சேர்ந்த அவளுடைய அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தமே வரணும். ஆஹ் போன உயிரை நம்ம திருப்பி வாங்க முடியாது. ஆனா போன உயிருக்காக ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணை பெற்ற, மகளை பெற்ற ஒரு தாயாக நான் துடி துடிச்சு என்னோட வருத்தத்தை நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளால இப்ப போயிடுச்சேன்னு கதறதான் முடியுது. ஆனா போன உசுறு திரும்பி வருமா? அந்த பெண் தவறான முடிவை எடுத்துட்டாங்க. நிஜமா சொல்றேன். ஆஹ் நாட்டுல ரிதன்யாவே கடைசியாக இருக்கட்டும், முதல் கிடையாது. இது ஒரு தொடர்கதை. இந்த மாதிரி இதோ இன்னைக்கு திருவள்ளூர்ல ஒரு செய்தியை நாம பாக்குறோம், வரதட்சணை கொடுமைன்னு. எங்கேயாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இல்லனா படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பாருங்க, இது போன்ற அசம்பாவிதங்கள் நல்ல படிச்ச ஒரு பொண்ணு தானே சுயமா ஒரு 30 பேரை மேனேஜ் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு திறமையான ஒரு பொண்ணு, தன்னம்பிக்கை உள்ள பொண்ணு, வசதியான கோடீஸ்வர வீட்டு பொண்ணு இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்களா? இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நாம அது உள்ள ஏன் அப்படிங்கிற கேள்வி, அது கேள்வியை தாண்டி எனக்கு ஒரு வயிற்றுச்சல்னு சொல்லணும். வயிறு எரியுதுங்க, வயிறு எரியுது. எதுவுமே பண்ண முடியல நம்மளால. செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய அந்த குரல் பதிவுகளை கேட்கும் போது வயிறு எரியுது சார். அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முதல்லயே அதுக்கு தெரிஞ்சு போச்சு பிரச்சனைன்னு. ஆனா அந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை உடைச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இருந்த நம்பிக்கை மொத்தத்தையும் உடைச்சிருக்காங்க.